ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து இந்தியா லெவல்லே வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, ஏஐசிடியிலேருந்து வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதுபடி வந்து ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2018 2018-19 அந்த ரேஞ்சில் இருக்கிறக்கும் இப்போ 2024-25 25-26 ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 67% வந்து அட்மிஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியாவில் மட்டும் 12,53,000 இன்ஜினியரிங் சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஃபில் ஆகிருக்கு. மொத்தம் இருக்கிற சீட்ஸோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 14,90,000 சீட்ஸ் இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே வந்து 85% வந்து சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ காலியாக இருக்கக்கூடிய சீட்ஸோட பர்சன்டேஜ் வெறும் 15-16% தான் வந்து இருக்குது. மீதி இருக்கிற எல்லா சீட்ஸும் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதே வந்து 2018-19 வெறும் 7,22,000 சீட்டு தான் ஃபில் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 12,53,000 சீட்டு. அப்போ பாருங்கள், இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 லட்சம் சீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட இன்டேக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடி வந்து லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் வந்து பிரான்ச்சஸோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சஸில் இருக்கிற சீட்ஸோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் மோர் தென் 300 போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ 300 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்லாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட் இயரில் வந்து 14,90,000 இன்ஜினியரிங் சீட்ஸ் இருந்தது இந்தியாவில். அப்போ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 15,98,000 சீட்ஸ், கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் சீட்ஸ், ஒரு 7% வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இன்ஜினியரிங் காலேஜோட சீட்ஸ் வந்து அதிகமாகிருக்கு. அதே மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2020-21 6,062 இன்ஸ்டியூஷன் தான் இருந்தது. அதே 2024-25 5,845 குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஏன்னா வந்து நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இந்தியாவில் மூடிட்டாங்க. ஏன்னா வந்து நிறைய அட்மிஷன்ஸ் கம்மியாயிருச்சு, அதனால வந்து ஃபர்தராக கன்டினியூ பண்ண முடியலன்னு நிறைய இன்ஸ்டியூஷன் மூடிட்டாங்க. இப்போ இந்த இயர் மட்டும் 30 இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. 5,875 இன்ஸ்டியூஷன் இப்போ இருக்குது. இதில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 15,98,000 சீட்ஸ் வந்து இன்ஜினியரிங் சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஓவரால் இந்தியாவிலே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் யாரெல்லாம் எந்த பேஸில் வந்து அதிகம் சேர்ந்துருக்காங்க, எந்த கோர்ஸ் பேசிஸில் வந்து அதிகமாக சேர்ந்துருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசிஸில் தான் வந்து அதிகமாக சேர்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 3,90,245 பேர் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் கோர்சஸில். மெக்கானிக்கல் கோர்சஸில் வந்து பார்த்திங்கன்னா 2,36,900 பேர் வந்து மெக்கானிக்கல் பேஸ்டு கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கலில் நிறையா கோர்சஸ் இருக்குது. ஸோ வெறும் பியூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லாமல் நிறையா மெக்கானிக்கல் பேஸ்ட் கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிவிலில் வந்து 3rd பிளேஸில் இருக்குது. சிவிலில் வந்து 1,72,936 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்து இசிஇ பேஸ் கோர்சஸில் வந்து 1,60,450 பேரும், ட்ரிபிள்இ பேஸ் கோர்ஸில் 1,25,902 பேரும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து லாஸ்ட் இயர் எடுத்துட்டிங்க அப்படின்னா 12,53,000 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் மற்ற கோர்சஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கோர்சஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மினிமமான கவுண்ட் இருந்திருக்கும். ஸோ இப்போ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் கோர்சஸில் தான் வந்து அதிகமாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்மர் ஏஐசிடி ஹெட் வந்து எஸ்எஸ் மந்தா அப்படிங்கிறவர் நேற்று ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு, ஒரு ஆர்டிக்கலில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து இன்ஜினியரிங்கோட அட்மிஷன் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நாங்கள் கீனாக நோட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்குது, அவங்களோட ஸ்கில் பேஸஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ வந்து 2018 இப்போது 2025 ஒரு 67% இன்டேக், அதாவது அட்மிஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஸோ அதோட வாண்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸும் வந்து அதிகமாக இருக்குது. அதை வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. எல்லாரும் வந்து எல்லாத்துக்கும் எம்ப்ளாயபிலிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா மறுபடியும் ஒரு டவுன்ஃபால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால வந்து நாங்கள் இந்த சுச்சுவேஷனை கீனாக நோட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபியூச்சரில் யாருக்கெல்லாம் வந்து அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா, ஏஐ பேஸ் பண்ணி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற கோர்சஸ்க்கு, அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங்கு, அதுக்கப்புறம் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ இது ரெனியூவபிள் எனர்ஜி ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செமிகண்டக்டர். ஸோ செமிகண்டக்டரில் நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப எனாமஸாக இருக்குது. ஸோ இந்தியாவில் நிறைய ஓவர்சீஸ் கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து செமிகண்டக்டருக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரோபோட்டிக்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து சைபர் செக்யூரிட்டி. ஸோ சைபர் செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸோ அதுவும்
வந்து இந்தியாவில் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து வாண்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறனால ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் இந்த எம்ப்ளாயபிலிட்டி இந்த இப்போ சேர்ந்துருக்கிற 15,98,000 சீட்ஸில் கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ அதே மாதிரி ஒரு 13 லட்சம் 14 லட்சம் சீட்ஸ் வந்து இந்த 2025-26 வந்து ஃபில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னமும் வந்து கவுன்சிலிங்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஸ்டேட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வெளியிடுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 85% வந்து ஃபில் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு 14 லட்சம் பேர் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து வருவாங்க. ஸோ இந்த 14 லட்சம் பேர்த்துக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இந்தியாவோட டோட்டல் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. எத்தனை கம்பெனிஸ் உள்ளே வந்திருக்காங்க, எத்தனை கம்பெனிஸ் வந்து ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க, எவ்வளோ ஓவர்சீஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நடக்குது, ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம ஹோப் ஃபார் பெஸ்ட் கண்டிப்பாக வந்து நம்ம கண்ட்ரி வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இன்ஜினியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து நல்லா தெளிவாக வந்து வளர்த்திக்கிட்டங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து டெவலப் ஆக முடியும். ஸோ இது வந்து லாஸ்ட் இயரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த இயருக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் முடிஞ்ச வரைக்கும் என்ன எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.